பாடம் 3 பரீட்சையா மூன்றாவது லெசன் பாட் 3 மேஜ் பர் கிதாப் மேஜை மீது பர்னா மீது மேஜை மீது புத்தகம் ये கிதாப் है यह கிதாப் है இது புத்தகம் கிதாப் கஹாं है किताब मेज पर है किताब मेज पर है मेज पर क्या है मेज पर किताब है किताब कहाँ है किताब मेज पर है मेज पर क्या है मेज पर किताब है मेज पर किताब மேஜை மீது பர்னா இங்கே மீது மேஜை மீது புத்தகம் அடுத்து हाथ में कलम हाथ में कलम கையில் हाथ में ना இங்கே கையில் பர்னா மீது மேனா இல் கையில் பேனா கலம்னா பேனா கையில் பேனா ये कलम है இது பேனா ये कलम है ये இது யஹ் அப்படின்ற எழுத்தில் ப்ரொனன்சியேஷனாக ஏ சொல்லலாம் ஏ கலம் கை கலம் கஹாं है பேனா எங்கே இருக்கிறது கஹாம் है கலம் கஹாं है கலம் हाथ में है கலம் பேனா கையில் இருக்கிறது हाथ में है हाथ में क्या है கையில் என்ன இருக்கிறது हाथ में கையில் இல் हाथ में कलम है कलम पेना हाथ में क्या है हाथ में कलम है அடுத்து ஸ்கூல் மே லடுக்கி பள்ளியில் சிறுமி பள்ளியில் பெண் ஸ்கூல் மே ஏ லடுக்கி ஹை இவள் இந்த ஏ அப்படிங்கிறது இந்த எஹ் அப்படின்றது இது இவள் இவன் மூணுக்குமே வரும் யஹ் லடுக்கி ஹை இவள் பெண் இவள் சிறுமி இஸ்கா இவளுடைய இஸ்கா அப்படின்னா இவளுடைய நாம் பெயர் உமா இஸ்கா நாம் உமாகை ஏ லடுக்கி ஹை இவள் சிறுமி இவளுடைய பெயர் உமா உமா ஸ்கூல் மே படுத்தி ஹை உமா பள்ளியில் படிக்கிறாள் மைதான் மே லடுக்கா மைதானத்தில் பள்ளியில் சிறுமி பள்ளியில் பெண் அப்படிங்கிற மாதிரி மைதானத்தில் சிறுவன் மாணவன் பையன் மைதான் மே லடுக்கா மைதானத்தில் சிறுவன் என்ன செய்கிறான் ஏ லடுக்காகை இவன் சிறுவன் இஸ்கா நாம் ராஜேஷ் இஸ்கா நாம் இஸ்கானா இவனுடைய இஸ்கா நாம் உமாகை இவளுடைய இஸ்கானா இவனுடைய இவளுடைய இதனுடைய ஒரு நாய்க்குட்டி இருக்குது இஸ்கா நாம் ஜிம்மி அப்படின்னா இவளுடைய அப்படின்னு இல்லாமல் அங்கே இதனுடைய பெயர் ஜிம்மி அப்படின்னு அர்த்தம் இஸ்கா அப்படின்னா இதுவே இன்கா அப்படின்னா இவர்களுடைய அது பன்மை இப்போது இன்கா இல்லாமல் इसका नाम राजेश इसका नाम उमा இவளுடைய இவனுடைய பெயர் ராஜேஷ் ராஜேஷ் மைதான் மே கேல்தா ஹை கேல்தானா விளையாடுகிறான் கேல்னானா விளையாடுதல் அடுத்து கிதாப் அவுர் கலம் பேனா மற்றும் கிதாப் அவுர் கலம் புத்தகம் மற்றும் பேனா கிதாப்னா புத்தகம் மேலும் அவுர்னா மேலும் மற்றும் என்று அர்த்தம் ஏனா இவைகள் எஹ்னா இவன் இவள் இது அதுபோல் ஏனா இவைகள் இவர்கள் அப்படின்ற அர்த்தம் இவைகள் கிதாப் அவுர் கலம் இவைகள் புத்தகம் மற்றும் பேனா கலம் ஹைம் ஏற்கனவே வந்தது ஹை புள்ளி வைக்காதது ஹை புள்ளி வச்சா ஹைம் பன்மைக்கு
பாருங்கள், ஏ கிதாபுகை இது புத்தகம், இது ஹை. அடுத்து ஏ கிதாப் அவுர் கலம் ஹை, இவைகள் புத்தகம் மற்றும் பேனா. ஹைம்னா பன்மைக்கு வரும். கிதாப் அவுர் கலம் கஹாம் ஹை, கிதாப் அவுர் கலம் கஹாங் ஹை, புத்தகம் மற்றும் பேனா கஹாங் எங்கே இருக்கின்றன, இருக்கின்றன. ஹைம். கிதாப் அவுர் கலம் மேஜ் பர் ஹைம், மேஜை மீது இருக்கின்றன, புத்தகமும் பேனாவும். மேஜை மீது என்ன என்ன இருக்கின்றன, மேஜை. மேஜ் பர் கியா கியானா என்னென்ன, கியா கியா ஹைம். மேஜ் பர் கிதாப் அவுர் கலம் ஹைம், மேஜை மீது புத்தகம் மற்றும் பேனா இருக்கின்றன. உமா அவுர் ராஜேஷ், உமா அவுர் ராஜேஷ், உமா மற்றும் ராஜேஷ். ஏ இங்கே ஏ கிதாப் அவுர் கலம்னா இவைகள். இங்கே ஏ உமா அவுர் ராஜேஷ் அப்படின்னா இவர்கள். இவர்கள் உமா அவுர் ராஜேஷ், இவர்கள் உமா மற்றும் ராஜேஷ் ஆவார்கள். உமா அவுர் ராஜேஷ் கஹாங்கை, உமா அவுர் ராஜேஷ் எங்கே இருக்காங்க. உமா அவுர் ராஜேஷ் கர்மேகை, வீட்டில் இருக்கிறார்கள். உமா அவுர் ராஜேஷ் கர்மேகை. கர்மே கவுன் கவுன் ஹைம், கவுன் கவுன்னா யார் யார், யார் யார் இருக்கிறார்கள். கர்மே உமா அவுர் ராஜேஷ் ஹைம், வீட்டில் உமாவும் ராஜேஷும் இருக்கிறார்கள். மேஜ் பர் கியா கியா ஹைம், மேஜை மீது என்னென்ன இருக்கின்றன. மேஜை மீது புத்தகம் மற்றும் பேனா இருக்கிறது. கர்மேம் கவுன் கவுன் ஹைம், வீட்டில் யார் யார் இருக்கிறார்கள். கர்மே உமா அவுர் ராஜேஷ் ஹைம், வீட்டில் உமாவும் ராஜேஷும் இருக்கிறார்கள். பாட் உத்தேசிய. குச் சீச்சோங் கே நாம், கொஞ்சம் பொருள்களுடைய பெயர்கள். அவுர் சித்திரமே உன்கி ஸ்திதி, மேலும் சித்திரத்தில் இந்த படத்தில் அவைகளுடைய நிலை என்ன, அவர்களுடைய நிலை என்ன. என்ன இதில் சீச்சோங் எது, பொருள்கள். மேஜை, புத்தகம், பேனா, இதெல்லாம் பொருள்கள். அவற்றின் நிலை என்ன, மேஜை மேலே புத்தகம் இருக்குது. இந்த படத்தில் அதான் சித்திரமேம் உன்கி ஸ்திதி. மேம் பர் கையில், மீது. இந்த சித்திரத்தில் உமா அவுர் ராஜேஷ் அவங்க கையில் என்ன இருக்குது, ஹாத்மே, எங்கே இருக்காங்க, கையில் என்ன இருக்குது, புத்தகம் இருக்குது. வீட்டில் இருக்காங்க, கர்மே வீட்டில் இருக்காங்க. கர்மே வீட்டில் யார் யார் இருக்கா, உமா அவுர் ராஜேஷ் இருக்காங்க. இந்த மேம் பர் மீது, இல் மீது, இல்னா மேம், பர்னா மீது. இதை நாம் ஸ்திதி அவற்றின் நிலையை சிக்கானா கற்று கொள்வோம். குச் சீச்சோங் கே நாம் அவுர் சித்திரமே உன்கி ஸ்திதி சிக்கானா. சிக்ஷக் சங்கேத், ஆசிரியருடைய குறிப்பு என்னென்னா, சித்திர திகாக்கர் சித்திரத்தை காட்டி, மேஜ் மேஜை, கிதாப் புத்தகம், ஆதி சீச்சோங் கே நாம் அந்த புத்தகத்தினுடைய அந்த பொருள்களுடைய பெயர்கள். கே நாம் பட்கர் படித்து, சுனாயேங்கே படித்து கேட்போம். அவுர் மேலும், உன்கி ஸ்திதி பி சிக்காயேங்கே அவற்றினுடைய நிலையை நாம் தெரிந்து கொள்வோம், கற்றுக்கொள்வோம். दिए गए सरल वाक्यों का சஹாரா லேங்கே கொடுக்கப்பட்டிருந்த எளிமையான வாக்கியத்தின் மூலம் இதை நாம் பெற்றுக்கொள்வோம். இப்போ ஏ கியாகை, இவை என்ன, இது என்ன. ஏ கியாகை, இது என்ன.
கிதாப் கஹாं ஹை, புத்தகம் எங்கே இருக்கிறது. மேஜ் பர் கியா ஹை, மேஜை மீது என்ன இருக்கிறது. ஐசே ஹி கயி பிரஷன் கர்கே உத்தர் பாயேங்கே, இப்படி நிறைய வினாக்களை கேட்டு விடைகளை பெற வேண்டும். और इस तरह बोलने का अभ्यास कराएंगे, பேசுவதற்கான பயிற்சி ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போது சப்தார்த்த கிதாப் புத்தகம், மேஜ் மேஜை, கலம் பேனா, ஹாத் கை, ஸ்கூல் பள்ளிக்கூடம். அடுத்து மைதான் மைதானம், और மேலும், அண்ட், கவுன் யார், கியா என்ன, வாட். वाक्यों में प्रयोग कीजिए. किताब पुस्तकम, मुझे किताब चाहिए, मुझे ना எனக்கு, புத்தகம் வேண்டும், मुझे किताब चाहिए, எனக்கு புத்தகம் வேண்டும். அடுத்து हाथ, हाथனா கை, हाथ में क्या है, கையில் என்ன இருக்கிறது. ஸ்கூல் பள்ளிக்கூடம், स्कूल में बच्चे पढ़ते हैं, பள்ளியில் குழந்தைகள் படிக்கிறார்கள். मैदान மைதானம், मैदान में लड़कियां खेलती हैं, लड़कियां खेलती हैं, மைதானத்தில் சிறுமிகள் பெண்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அக்ஷராபியாஸ் எழுத்து பயிற்சி என்ன. அக்ஷராபியாஸ் மே தியே கயே அக்ஷர், கொடுத்தப்பட்ட இந்த மொழி பாடத்தின் மூலம் அக்ஷராபியாஸ் மே தியே கயே அக்ஷர், கொடுக்கப்பட்டிருந்த இந்த அக்ஷரத்தை எழுத்துக்களை और शब्दों को पहले पढ़ने, முதல்ல படிச்சுட்டு, और उनके बाद அதன் பிறகு लिखने का எழுதுவதற்கான அபியாஸ் கராயேங்கே செய்ய வேண்டும். இந்த அக்ஷராபியாசத்தில் முதல்ல படிக்கணும், பிறகு எழுதணும். பட்டோ और लिखो, பட்டோ और लिखो, படித்து எழுத வேண்டும். ந, நீ, நீ, ம, மீ, மீ. நெக்ஸ்ட்டு ப, பி, பி. இப்போ பாருங்கள், படோ और लिखो, இதை படித்து எழுதணும். இதன் மூலமாக நமக்கு இந்த குரில் நெடில் வித்தியாசம் தெரியும். நல், நாலா, நாதா, நாம், நிலா, நீலா, நானா, நானி, நீம், நாமி, மத், மாதா, மாத், மாலா, மன், மான், மாமா, மாமி, மில், மிலா, மிலி, மீனா, மீத், பல், பால், பாலா, பாத், பித்தா, பீலா, பீத்தல். இந்த எழுத்துக்களை நாம் படித்து எழுதி பழகணும். லெசன் 3 முடிந்தது.